Hello friends, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கன்வர்ஷன் சிஸ்டம் டு கால்குலேட் சிஜிபிஏ இன்ட்டு பர்சன்டேஜ். அதாவது நம்ம இன்ஜினியரிங்கில் வந்து எடுத்த சிஜிபிஏவை வந்து எப்படி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ், எல்லா கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ்லையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யாரும் சிஜிபிஏவை கேட்க மாட்டாங்க, பர்சன்டேஜை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி வந்து நம்ம வந்து பர்சன்டேஜை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த டாப்பிக்கை நாங்கள் சூஸ் பண்ணோம்னா மோஸ்ட் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து சிஜிபிஏ வந்து 6.75, ஓகேங்களா? இந்த சிஜிபிஏ 6.75 யார் எடுத்துருக்காங்களோ அவங்க தான் வந்து 60%. சரிங்களா? அதே மாதிரி 7.25% வந்து 65%, 7.75% சிஜிபிஏ வந்து 70%, 8.25 சிஜிபிஏ வந்து 75%. ஓகேங்களா? இப்போது ஒரு ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட், டிஆர்பிஓ, இல்லை வந்து பிஜிசிஎல், ஓகேங்களா, பவர் கிரிட், ஓகேங்களா? அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து மினிமம் வந்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 60% கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படி 60% கொடுக்கும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நாம் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு 6.2 இல்லை வந்து ஒரு 6.8 ஒரு 7.5 இப்படி எடுத்துருக்கோம் வச்சுக்கோங்களேன். அப்படி எடுக்கிறத வந்து நம்ம வந்து 62%, 68%, அப்புறம் 75% அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிறோம். சரிங்களா? அது முற்றிலும் தவறு. சரிங்களா? இது வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து கிரேட் சிஸ்டம். சரிங்களா? இந்த கிரேட் சிஸ்டம் வந்து பர்சன்டேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட்டில் வந்து கால்ஃபர் பண்ணும்போது நமக்கு வந்து கிரேட் சிஸ்டம் வந்து அவங்க கேட்கறதில்ல, பர்சன்டேஜாக தான் அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு 6.75 எடுத்திருக்கீங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சிஜிபியை நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? 6.75 இன்ட்டு 9 போட்டிங்கன்னா 60.75 வரும். சரிங்களா? ஸோ இட்ஸ் நியர்லி ஈக்குவல் டு 60%. சரிங்களா? ஸோ இப்படி தான் இன்ட்டு 9, ஓகேங்களா? எல்லாத்தோட மல்டிப்ளை பை 9 பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இது எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா, இப்போது ரெக்ரூட்மெண்ட் போடும்போது அவங்க வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க, 60%, 65%, 70%ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கிரேட் சிஸ்டம் வந்து பார்க்கக்கூடாது, நீங்கள் எடுத்த சிஜிபிஏ வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த டவுட் வருது. சரிங்களா? நிறைய என்னுடைய இந்த கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா நான் வந்து 6.2 சிஜிபிஏ எடுத்திருக்கேன், நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம கிரேட் சிஸ்டம் படியே வந்து 6.5 ஆர் 6.5 அபவ், சரிங்களா, 6.5 அபவ் இருந்தால் தான் நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ். சரிங்களா? அப்படி இருந்தால் கூட நம்ம அதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 6.5% சில பேர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தால் கூட சரி, நீங்கள் 6.75 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 60% எலிஜிபிள். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் விட்டாங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எலிஜிபிலிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போது 6.2 எடுக்கிறாங்கன்னா ஸோ சம்திங் அவங்களுக்கு நல்ல ஒரு கோர் நாலேஜ் இருந்து ரிட்டன் எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணி இன்டர்வியூக்கு போகும்போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சரிங்களா? அப்போது அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது உங்களுடைய அந்த நீங்கள் வாங்கின அந்த அண்டர் கிராஜுவேட், சரிங்களா, பிஇயில் ஆர் பிடெக், ஓகேங்களா, பிடெக்கில் நீங்கள் வாங்கின அந்த பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. எவாலுவேட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த 60% இல்லை, ஓகேங்களா, 6.75 அந்த சிஜிபிஏ நீங்கள் எடுக்கல அப்படின்னா உங்களை இம்மீடியட்டாக டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் தட், ஓகேங்களா? எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லாமல் அவங்க வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அதுக்காக ஒரு 2 மாதம் 3 மாதம் செலவழித்து ஸோ இவ்வளோ தூரம் வந்து உங்களை டெர்மினேட் பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப அதோட வலி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஒரு ரெக்ரூட்மெண்ட் விடும்போது உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? எலிஜிபிலிட்டி தெரிஞ்சுட்டு அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் போட்டோம். ஸோ இப்படி தான் கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? யாரும் வந்து தெரியாதனமாக ஒரு எக்ஸாமை போய் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகக்கூடாது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.